அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. கரெக்ட். நான் வந்து ஒரு செக்யுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி காட்சி வரக்கூடாதுங்க. அவங்கள இப்படி ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் சமூகம் மட்டும் நீங்க பண்றாங்கன்றத. இப்படி பிராண்ட் பண்றது, அவங்கள வந்து ஒரு தீவிரவாதியா காமிக்கிற ம். காட்சி வரக்கூடாது ம். அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படியே வந்துட்டு இருந்தாலும் எடிட்ல மாத்திருக்கலாம். இல்ல வேண்டாம். ஏய் இப்படிலாம் முஸ்லீம் தொப்பி எல்லாம் போட்டு பண்ணாதன்னு சொல்லியிருந்தாலும் ஓகே. என்ன சொல்லுங்க? டேய் இஸ்லாமிய சகோதரர் மாதிரி ஒரு லுக் போட்டுக்கிட்டு நீ பண்ணாதடா தப்புடா அது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒருத்தன் ஃபேக்கா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்னு கூட சொல்லியிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்ட். ஆனா இஸ்லாமிய சகோதரர்ல காமிச்சு அவன் தான் பண்றான்னு காமிக்கும் போது அந்த காட்சி தான் சொல்றேன். நான் படம் பார்க்கல. அந்த 1.5 நிமிஷம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இது திருப்பி மாட்டினாங்கடா டேய். அது அது இஸ்லாமிய சமூகமே வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கு. இந்த படத்தை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த 1.5 நிமிஷம் காட்சி வச்சுக்கிட்டு. அப்ப நீங்க வந்து கிளிஷேவா தானே போறீங்க. அதாவது யூசுவலா பார்த்த ஒரு சீனே நீங்க திருப்பி பல படங்கள்ல வந்தது. அதையே திருப்பி வைக்கிறீங்க. அதே மாதிரி வச்சீங்கன்னா அப்ப நீங்க எந்த வகையில டிஃபரெண்டா இருக்கீங்கன்னு அவர் வந்து அமீர் சார் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரையும் அவர் நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப நீங்க எப்படி தனித்துவமா இருக்கீங்க? அப்ப எப்படி நீங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கீங்க? அவங்கள பிராண்ட் பண்றது தொடர்ந்து அதே தானே நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி அலோவ் பண்றீங்க? நான் வந்து எனக்கு ஏதாவது கதை சொல்லும் போது இப்படி சொன்னா வச்சுங்களேன், எத்தனை சொல்லுவேன் போறடா டேய் நிறுத்துடா டேய் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்காதீங்க. வேற ஏதாவது புதுசா சொல்லு. இது நிறைய 100 படத்துல பார்த்துட்டோம். புதுசா ஏதாவது சொல்லு. எனக்கு புதுசா ஏதாவது சொல்லுன்னு சொல்லுவேன். புதுசானா இது சொல்லாத வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல.